ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஹியூண்டை எக்ஸ்டரோட சிஎன்ஜி வேரியன்ட் இருக்குது. இது வந்துட்டு டியூவல் சிஎன்ஜி வேரியண்ட்டில் வரும். ஸோ எக்ஸ்டரில் பார்த்தோம்னா ஆல்ரெடி சிஎன்ஜி இருக்குது, பட் வந்து சிங்கிள் சிஎன்ஜி டேங்க்கில் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்துட்டு டியூவல் சிஎன்ஜியுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட இந்த கார் தான் இருக்குது. இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா வாக்கரும் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. மோஸ்ட்லி எந்த சேஞ்சுமே கிடையாது. ரியரில் பூட்டில் டியூவல் சிலிண்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம் இந்த காரில். ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தோம்னா எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சிஎன்ஜி ஆப்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். டாப் அண்ட் எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட்லாம் சிஎன்ஜி அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் கொடுத்துட்றேன் என்னென்னலாம் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத. ஸோ ரியரில் பார்த்தோம்னா இந்த சிஎன்ஜி பேட்ஜிங் இருக்கும். அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த இடத்துல இந்த 2 சிலிண்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால பூட் கேரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த டியூவல் சிலிண்டர் வேரியண்ட்டில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பர்சனலி இந்த எக்ஸ்டரில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த ரியா சீட் ஸ்பேஸ் வந்துட்டு நல்லா இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் தூரம் நான் ட்ராவல் பண்ணி வந்தேன். ஸோ அப்படி வந்து இந்த கொஞ்சம் தூரத்தில் இந்த சீட் வந்துட்டு உண்மையிலேயே செம்ம குஷன்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உள்ள லெக்ரூம் நீரும் எல்லாமே நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த காரில் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னே சொல்லலாம். 2 பேருக்கு தாராளமான ஒரு ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்குது. அதனால் ரியா சீட் பேசஞ்சருக்கு கண்டிப்பாக ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்குது. அடிஷ்னல் கம்ஃபர்ட்காக இந்த ஏசி வென்ட்ஸ் அண்ட் சார்ஜிங் சாக்கெட் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டனல்லாம் இல்லை, ரொம்பவே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இந்த காரை டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸ்டர் சிஎன்ஜியை டிரைவ் எடுக்கலாம். ஆக்சுவலாக இன்ஜின் வந்துட்டு ரொம்ப 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 ரிஃபைண்டாக இருக்குது. சுத்தமாக எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல கேபின்குள்ளே. எக்ஸ்டீரியர்லேயுமே ரிஃபைண்டாக தான் இருக்குது மோஸ்ட்லி. ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது பெட்ரோல் மோடில் மேக்ஸிமம் ஒரு 82 பிஹெச்பி அண்ட் 113 நியூட்டன்மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் சிஎன்ஜி மோடில் பார்த்தோம்னா ஒரு 68 பிஹெச்பி அண்ட் 95 நியூட்டன்மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். யூஸ்வலாக சிஎன்ஜி கார்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பவர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாக தான் கொடுக்கும். இதுலேயுமே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இந்த கார் எதுக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்டரில் வந்துட்டு எனக்கு மைலேஜ் ஃபோக்கஸ்டு வேரியண்ட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிஎன்ஜி ஆப்ஷன் எடுக்கலாம். ஏன்னா இந்த சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கு அவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27.1 கிலோமீட்டர் per கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜிக்கு கிளைம் பண்ணுறாங்க. ரன்னிங் காஸ்ட் கம்மியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சிஎன்ஜி ஆப்ஷன் வந்து உண்மையிலே பெட்டராக இருக்கும். பேட் ரோட்ஸ்லாம் ஈஸியாகவே டேக்கிள் பண்ணுது. டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கிளச்சு, கியர் பாக்ஸ் எல்லாமே ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. கிளச் ரொம்ப லைட்டாக இருக்குது. கியர் பாக்ஸ் வந்து ஷிஃப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்கேஜிங்கான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சாஃப்டான சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால பேட் ரோட்ஸ்லாம் அது ஈஸியாகவே சோக் பண்ணிடுது. அண்ட் இது வந்துட்டு டைரெக்டாக சிஎன்ஜிலாம் ஸ்டார்ட் ஆகுது. பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் சிஎன்ஜிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பட்டனுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி பெட்ரோல் ஸ்விட்ச் பண்ணதுக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷனோட நாய்ஸ் அப்படிங்கிறதுமே சுத்தமாக உள்ள கேட்கல அப்படிங்கிறது இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஹியூண்டை எக்ஸ்டருக்கு. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இதுவுமே பிரச்சனை இல்லை. 185 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறதுனால அது ஈஸியாக க்ராஸ் பண்ணிடுது. பவர் அப்படிங்கிறது வந்து சிஎன்ஜி மோடில் தான் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து அடிக்வேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இதில் காரில் இப்போ வந்து நம்ம 3 பேர் தான் இருக்கோம். அதனால் பவர் லேக் அப்படிங்கிறது ஃபீல் ஆகலை. மேபி ஒரு ஹைவேஸ் ஆர் ஹில்ஸ் அப்படி ஏறுறப்போ தான் அந்த பவர் லேக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பாடி ரோல் அண்டர் கண்ட்ரோல் தான். பட் வண்டி வந்து கொஞ்சம் ஹைட்டான வண்டி தான். ஹைவேஸில் ஒரு 100ல் போயிட்டுருக்கப்போ கார்னர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். சிட்டிக்கு ஒரு நல்ல ஆப்டான ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா காம்பேக்டான டைமென்ஷன்ஸ் அண்ட் ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சிட்டிக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த செக்மெண்ட்டில் டாடா பஞ்ச் அண்ட் ஆல்சோ மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ், மேக்னைட், கைகர் அதெல்லாம் கூட இது கூட காம்படிட் பண்ணும். பட் அது வந்து சப் 4 மீட்டர் கேட்டகரியில் வந்துருது. ஸோ இதுக்கு மெயின் ரைவல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டாடா பஞ்ச் அண்ட் மாருதி சுசுகி ஃப்ராங்ஸ் அண்ட் டொயோட்டாவோட டைசர் தான். அது கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டி எதுக்காக நீங்கள் போகலாம் அப்படின்னா இந்த இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் மைலேஜ்க்காக இந்த சிஎன்ஜி நீங்கள் சூஸ் பண்ணலாம். மாருதி சுசுகிலுமே சிஎன்ஜி இருக்குது, டாட்டாவுமே சிஎன்ஜி வச்சுருக்காங்க. பட் இதில் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது. நீங்கள் டாட்டா பஞ்ச் எடுக்கணும்னா அதில் வந்து ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு மேஜரான சேஞ்ச். அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டீசெண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஒரு 8 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், இதில் ரிவர்ஸ் கேமரா வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸோட வந்துருது. ஸோ அது வந்து இந்த காருக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எக்ஸ் வேரியண்ட்டில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரியரில் வைப்பர் வராது அண்ட் 15 inch வீல்ஸ் தான் வருது. பட் ஆனால் அலாய் வீல்ஸ் வராது. ஸ்டீல் வீலே அலாய் வீல் மாதிரி ஒரு டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. வியூ எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பெரிய கிளாஸ் ஏரியா இருக்கிறதுனால லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட்லாம் நம்ம ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அண்ட் ஓஆர்எம்ஸுமே நல்ல பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இந்த ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பார்க்கும்போது இந்த பூட் ஸ்பேஸ்லாம் ரொம்ப யூஸபுளாக இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த எக்ஸ்டருக்கு. இதை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது டாட்டா தான். பட் எல்லா பிராண்ட்ஸுமே அதை கொண்டு வராங்க. அது நல்ல ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். அது தப்பு இல்லை.
ஓகே. இந்த இடத்துல தான் அந்த பவர் லாக் லைட்டாக தெரியுது. 4th கியரில் கியர் ஆக்சிலரேஷன் பண்ணுறப்போ, ஒரு ஓவர்டேக் எடுக்கிறப்போ, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து அந்த பவர் லாக் வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சஸ்பென்ஷன் தான் ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா ரோட் வந்த புதுசில் சஸ்பென்ஷன் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பின்னால் 3 பேர் உட்காந்தா இறங்கிடுது. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி நம்ம 3 பேர் 4 பேர் மட்டும் ட்ராவல் பண்ணுறப்போ பேட் ரோட்ஸ்லாம் அது ஈஸி, அதை அப்சர்வ் பண்ணுற விதமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 எஃபெக்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு ரோடு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஹைவேஸில் எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ இதுலேயுமே கூட நல்லா தெரிஞ்சுது, பட் அது ஈஸியாக அதை சோக் பண்ணிருச்சு. ரொம்ப அப்சர்வண்ட்டான ஒரு ரைட் குவாலிட்டி தான். பெட்ரோல் நீங்கள் எடுக்கிறப்போ அதில் மைலேஜ் வந்துட்டு நீங்கள் ஒரு 12 to 14 or 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவே இந்த சிஎன்ஜின்னு வர்றப்போ நீங்கள் 20 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே per கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜிக்கு நீங்கள் ரியல் வேர்ல்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 27 அப்படின்னு நான் சொன்னது வந்து ஏஆர்ஐயில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியலிஸ்டிக்காக சிட்டி அண்ட் ஆல்சோ ஹைவே கண்டிஷன்ஸில் நீங்கள் ஒரு 21, 22 வரைக்குமே கூட அதை நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் தான் அந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவருக்கு வந்து நீங்கள் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும். நீங்கள் எக்ஸலேட்டர் அழுத்தி ஒரு 1 or 2 seconds கழிச்சு தான் அந்த இன்ஜின் முழிச்சு பவர் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த இன்ஜினோட குணமே அப்படி தான். ஆனால் 3000 RPMல சின்ன ஒரு பவர் வந்துட்டு இந்த ஹியூண்டையோட 1.2 லிட்டர் காப்பர் பெட்ரோல் இன்ஜினில் ஸ்லைட்டாக ஒரு ஜர்க்கு தெரியும். ஜர்க்கு மீன்ஸ் ஒரு புல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹேண்ட்லிங் ஓகே தான், ஈஸியாக இருக்குது. ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டு கார் இது வந்துட்டு கிடையாது, பட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஹைவே டியூட்டிஸ்க்குமே ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் காமாக ஒரு 80 to 100 தான் நான் க்ரூஸ் பண்ணுவேன், ரொம்பலாம் ரேஷாக ஓட்ட மாட்டேன் அப்படின்னா இது வந்துட்டு பர்ஃபெக்டாகவே இருக்கும். 1.2 லிட்டர் இன்ஜின் தான். இதுவே வந்துட்டு ஹியூண்டை i20ல் இருக்குது, வென்யூ இதுலேயுமே இந்த இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. ஸ்பேஸ் உண்மையிலேயே நல்லாயிருக்கு, ஏன்னா அந்த டால் பாய் டிசைன் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ்யூவி டிசைனில் கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த ஹைட்டாக இருக்குது வண்டி. அதனால் இன்டீரியரில் அந்த கேபினோட ஸ்பேஸ் வந்து நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இப்போது சேஃப்டிலையுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 or 8 months முன்னாடியே 6 airbags கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக் வேரியண்ட்லேருந்தே 6 airbags வந்துடும். ABCBD எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங் வந்துடுது. அண்ட் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா EXன்னு ஒரு வேரியண்ட் இருக்குது, EX ஆப்ஷனல்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. EX ஆப்ஷனலில் தான் உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கிடைக்கும், EX வேரியண்ட்டில் கிடையாது. அண்ட் டாப் எண்ட் வேரியண்ட்டில் சிஎன்ஜி கிடையாது. அது யூஸ்வலாக பிராண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுறது தான், இவங்கன்னு மட்டும் கிடையாது. எல்லா பிராண்ட்ஸ்லையுமே வந்துட்டு நீங்கள் சிஎன்ஜி கார் எடுத்திங்கன்னா அதில் வந்துட்டு நீங்கள் டாப் எண்ட் வந்துட்டு அவைல் பண்ணிக்க முடியாது. ஹெட்லாம்ப்ஸ் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க, அது பை ஃபங்க்ஷனலாக வந்துடும். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் டிரைவராக இருந்தாலுமே இதை வாங்கி கூட நீங்கள் ஓட்டி கற்றுக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்டான கார் தான் இது. இந்த ரைட் குவாலிட்டி பின்னால் உட்காந்துருக்கிற பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்டில் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே கொடுத்துட்றாங்க. அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காருக்கு 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி அதுவுமே வந்துடும். ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். ஏசியோட த்ரோலாம் நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம ஈவினிங் டைமில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஹியூண்டையில் ஏசிலாம் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இருக்காது. ஸ்டியரிங் ரொம்ப லைட், ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். லீனியர் தான், பவர் டெலிவரி வந்து கண்டிப்பாக லீனியராக தான் இருக்குது. ப்ரைஸிங், ஸோ இந்த பர்டிகுலர் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் 9.33 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. ஆன் ரோட்னு வரப்போ 11.33 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. அப்படியே ஒரு 2 lakhs எக்ஸ்ஷோரூமுக்கும் ஆன் ரோடுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். பேட் ரோடு இது, உள்ளே ஒன்றுமே தெரில. சஸ்பென்ஷனோட அந்த சவுண்டு கூட உள்ளே கேட்கல. ஸோ அண்டர் 10 lakhs பட்ஜெட்டில் ஒரு சிஎன்ஜி கார் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்டரோட சிஎன்ஜியுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மேபி இதோட ஸ்மூத்னஸ், ரிஃபைன்மெண்ட் அண்ட் இந்த டிரைவிங் இதெல்லாம் உங்களை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஹியூண்டை எக்ஸ்டர் சிஎன்ஜியோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஹியூண்டை எக்ஸ்டர் சிஎன்ஜி பற்றின உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.